இந்த உருளைக்கிழங்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். அதிகமான பொருட்களும் தேவையில்லை. செய்யற நேரமும் ரொம்ப கம்மி. அதனால ஈஸியா செய்யலாம். 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான எண்ணெய், ஜீரகமும் பூண்டும், தாளிக்கிறதுக்கு கடுகு, அதோட சேர்க்க மிளகாய்த்தூள். இப்ப உருளைக்கிழங்கு 5 உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கோம் நம்ம. இந்த வேக வச்ச உருளைக்கிழங்க பொடுசா நறுக்கி வச்சுட்டோம். நறுக்கி வச்சுட்டு இப்ப அடுப்புல நல்ல கொஞ்சம் கனமான பாத்திரத்தை வைக்கணும். அடுப்பை ஆன் பண்றோம். ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தை வைக்கிறோம். சட்டி காஞ்ச பின்னாடி எண்ணெய் ஊத்தணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு எண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு உளுந்தம் பருப்பு போடணும். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வச்சிருந்தோம்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு அதுக்கு பின்னாடி நம்ம வேக வச்சு நறுக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்க்கிறோம். நம்ம சேர்த்துட்டு அதுலேயும் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். இப்போ என்ன செய்யலாம், சாம்பார் பொடி வேணும்னா சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இல்லை நான்வெஜ் வாசம் வேணும்னு ஆசைப்படுறவங்க என்ன செய்யலாம்னா கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் போட்டோம்னாலும் டேஸ்டாக தான் இருக்கும். உருளைக்கிழங்கு எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டு. நான் இன்றைக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டோம். உப்பு போட்டு இதை நல்லா ஒரு கிளறிட்டு இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியதில் மூடி வச்சுட்டோம். நம்ம கொஞ்ச நேரம் மூடி சிம்லேயே வச்சிருக்கணும். அப்போ அது எல்லாமே ஒன்றா சேர்ந்துரும். அது அங்கே வெந்துகிட்டு இருக்கும் பொழுதே என்ன செய்கிறோம், நம்ம இப்போ ஜீரகத்தையும் பூண்டையும் இந்த மாதிரி நசுக்கி போடணும். இதில் நான் இந்த சின்ன அம்மி இது வச்சுருக்கேன். இதில் நசுக்கி இது போல் அதில் போட்டு விட்டு திரும்ப கொஞ்ச நேரம் என்ன செய்யலாம், அப்படியே மூடி வச்சு நல்லா ஒரு கிளறி விட்டு மூடி வைக்கணும். இது செய்கிறது ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் ஆகும். நல்லா கொஞ்சம் குறைந்த தீயில இது சிம்ல வச்சுட்டு கிண்டி கிண்டி விட்டோம்னாக்கும் எவ்வளோ தூரம் நல்லா கிளறி வருமோ அப்புறம் நல்லா இருக்கும். ஓரளவு வெந்துருச்சு, நல்லா எல்லாம் சேர்ந்துருச்சுன்னு தெரிந்தா வெளியில எடுத்து வச்சுட்டு இப்ப பாருங்க ரெடி ஆயிருச்சு. உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இது வந்து இதுக்கெல்லாம் வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப ஒத்து போக ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல காம்பினேஷன்.